ஜபத்தை கேட்கணுன்னே ஒரு கடவுள் இருக்கிறாரு, ஜபத்துக்கு பதில் கொடுக்கணுன்னே ஒருத்தர் இருக்கும்போது, உங்களை பற்றிய விஷயங்களை பற்றி நீங்கள் இன்னுமே ஓயாமல் தியானிக்கிறதில்ல. உங்கள் தியானம்லாம் எங்கேயோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தினா நல்லாயிருக்கும். பெண்களை பற்றி இன்னுமே ஏராளமான குறிப்புகளை இணையதள பக்கத்துக்கு அனுப்பியிருக்கிறேன். அதை நீங்கள் எடுத்து நீங்கள் ஜெபிக்கணும். ஒரு குறிப்புக்காக எடுத்து உங்களால் தெளிவாக யோசிக்க முடியல, அந்த குறிப்பை நீங்கள் பார்த்துட்டே இருங்க, யோசிங்க. குறிப்பை விட்டு அங்கிட்டு போகாதீங்க. குடும்பத்தில் இருக்கிற பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகள் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு எல்லை ஆண்டவர் குறிச்சிருக்கார், அது குடும்பம். அங்கே நீங்களுமே அங்கே தான், எல்லா பெண்களும் அங்கே தான் உருவாகிறாங்க இல்லையா? அதெல்லாம் நீங்கள் உட்காந்து பொது அறிவில் யோசிக்கணும். பொது அறிவில் யோசித்து உங்கள் சவால்கள் என்ன, நீங்கள் பெண்ணாக பிறப்பது உங்களுடைய உரிமையை பொறுத்து இல்லை. தேவனை அப்படி படைச்சிட்டார், ஓகே. ஆனால் பிறந்தது அவங்களுடைய உரிமை இல்லை, தேவன் அப்படி படைச்சிட்டாரு. இப்போது 2024 இதெல்லாம் ஒன்றுமே தெரியாத 10ஆம் பசலி போல் கையை விரித்து ஒன்றுமே தெரில, எல்லாம் தலை எழுத்து அப்படின்னு நம்ம தலையில் அடிச்சிக்கிறதுக்கு நமக்கு இடமே இல்லை, காரணமே இல்லை. ஸோ சிருஷ்டிப்பின் ஆரம்பத்தில் இருந்திருந்தால் அது வேறங்கிறது கூட யோசிக்க முடியாது. தான் யோசித்தேன். ஆதியாகம புஸ்தகத்தை திருப்பி எடுத்து பார்த்தேன். ரொம்ப வலுவாக தான் கடவுள் உங்களை படைக்கும்போது அர்த்தமாக படைச்சிருக்கிறாரு. அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் யோசிக்கணும். உங்களை எலும்பிலிருந்து ஆண்டவர் உண்டாக்கியிருக்காரு. அது விலா எலும்பிலிருந்து உண்டாக்கியிருக்காரு. அது மனிதனுக்கு உத்தரம் போல, பீம். இந்த சர்ச்சுக்கு வராங்க ஒரு சிலர், இந்த கட்டடத்தை பற்றி ஏதாவது பொது அறிவு உள்ளவங்க கூட அப்படியே தான் பார்க்குறாங்க. இன்னும் இவ்வளோ பெரிய பீமா, அம்மோ அடியோ அப்படிங்கிறாங்க. அதுவும் உண்மை தான். ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி இவ்வளோ 3 அடிக்கு ஒரு உத்தரத்தை போட்டு கோயில் கட்டினதை நானும் சராசரியாக பார்த்ததில்ல. இல்லாமலாம் இருக்காது. விஷயம் உத்தரம், அதுதான் மேட்டர். ஜீசஸ் அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ யூ ஆர் அ பீம். நீ ஒரு உத்தரம். பெண்ணே, நீ ஒரு உத்தரம். நீ கடவுளை நம்பாமல் இரு, தட்ஸ் அ செகண்டரி இஷ்யூ. பேசிக்கலி யூ ஆர் அ பீம். நீ ஒரு உத்தரம். முழு கட்டடத்தை தாங்கி பிடிக்கிறவள், ஃபவுண்டேஷனுக்கு ஈக்குவலாக. நீங்கள் உங்களை நீங்கள் உங்களை மதிக்க கற்றுக்கணும். உங்களை மதிக்க கற்றுக்கும்போது நீங்கள் கடவுளை வார்த்தையை புரிஞ்ச அளவுக்கு முதல்ல கடவுள் வார்த்தைக்கு நீங்கள் போகணும், படிக்கணும். நீங்கள் சவலை பிள்ளையாக மாறிடக்கூடாது. நான் சொல்கிறதில் தப்பு இருந்தால் கடவுள் மன்னிப்பார், நீங்களும் மன்னிக்கணும். நீங்கள் மென்மையானவர்கள் தான், மேன்மையானவர்கள் தான், தன்மையானவர்கள் தான், நீங்கள் மிருதுவானவர்கள் தான். ஆனாலும் நீங்கள் திடமானவர்கள். யூஆர் அ பீம். நீங்கள் அந்த ஒரு கான்செப்ட் மாத்திரம் நீங்கள் மண்டையில் ஏற்றிக்கணும். நீங்கள் ஒரு உத்தரம். அனுதாபத்தை தயவுசெய்து தேடாதீங்க. எவ்வளோ துரோகங்கள் இழைக்கப்பட்டாலும் அதெல்லாம் எந்த விதத்தில் நியாயப்படுத்திக்கிறதுக்கு இம்மி கூட இடம் இல்லைனாலும், குற்றம் செய்திருந்தால் சீர்திருத்தம் உண்டு. அந்த அளவுக்கு ஒரு உச்சக்கட்டமான அளவுக்கு ஒரு தவறு இழைத்திருந்தால் தண்டனையும் உண்டு. ஆனால் உங்களுக்கு விரோதமாக
உங்களுக்கு சேர வேண்டிய விஷயங்கள் சேரவில்லை என்பது தான் இப்போ ஒரு 36 பாயிண்ட்ஸ் ஜாம் பண்ணோம், 34 பாயிண்ட்ஸ் ஜாம் பண்ணோம். 34 பாயிண்ட்ஸில் ஒரு 24 பாயிண்ட்ஸ் மேலே உங்களுக்கு இழைக்கப்படுகிற நீங்கள் அடைகிற பாதிப்புகளை பற்றி தான் படிக்கிறோம். உங்களை பற்றிய பாதிப்பை பற்றி நீங்கள் யோசிக்கும்போது உங்களுடைய அடிப்படை நிலையை ரட்சிக்கப்பட்ட பெண்ணாகி நீங்கள், கிரயத்து கொள்ளப்பட்ட பெண்ணாகி நீங்கள், பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்ற நீங்கள் தேவனிடத்தில் விஷயத்தை எடுத்து சொல்லும்போது நீங்கள் பொறுப்புணர்ச்சியோடு கரிசனை ரொம்ப உங்களுக்கு வேணுங்க, ரொம்ப கரிசனை வேணும். உங்களை பற்றியே சரியாக உங்களுக்கு கரிசனை இல்லை. நான் சொல்கிறதெல்லாம் வேத வாக்கு நான் சொல்லிக்க மாட்டேன், ஆனால் நான் சொல்கிறதெல்லாம் அபத்தம்ங்கிற இல்லைங்கிற மாற்ற எனக்கு தெரியும். இப்போ உங்கள் எல்லா பிரச்சனையும் தீர்றதுக்கு கோடி கோடி பணத்தை கொட்டிட்டா சீக்கிரம் உங்களை குழியில் வைக்கிறதுக்கு தான் பண்ணக்கூடிய ஒரு துரோகமாக இருக்குது. அது கடவுளோ கடவுள் இல்லாத மனுஷனோ. ஸோ மணி கேனாட் பி யுவர் ஆன்சர். உங்களுக்கு நிர்வாகம் பண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு அதிகாரத்தையும் அதை பற்றி விவரம் இல்லாமல் ஒரு விஷயத்தை பற்றி ஜெபித்தோம். விவேகம், நாடாளுமன்றத்தில், பாராளுமன்றத்தில், சட்டமன்றத்தில் இருக்கிற பெண் உறுப்பினர்களுக்கு நம்ம ஜெபிக்கணும். அவங்களுக்கு ஞானம், விவேகம் வேணும். வாஸ்தவத்திற்கு அந்த இடத்தை தேவன் பிரதானமாக முதற்கண்ணாக அமைக்கவில்லை சிருஷ்டிப்பின் ஆரம்பத்தில். உங்கள் நாடாளுமன்றம், உங்கள் சட்டமன்றம்லாம் உங்கள் வீடு தான், யுவர் ஃபேமிலி. அண்ட் யூ ஆர் கோயிங் டு கோ இன் டு அ ஃபேமிலி, யூ ஆர் கோயிங் டு பிரிங் அபவுட் அ ஃபேமிலி. நீங்களே ஒரு குடும்பத்தை உருவாக்க போகிறீங்க, இன்னொரு குடும்பத்துக்குள்ளே போக போகிறீங்க, நீங்கள் ஒரு குடும்பமாக மாற போகிறீங்க, நீங்கள் அப்புறம் குடும்பங்களை பெற்றெடுக்க போகிறீங்க. பா, வாட் அ கிரேட் தாட், வாட் அ கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒன்றுமே தெரியாத காலத்தில் இருந்து இவ்வளவு தெரிஞ்ச விஷயம் நிறைஞ்ச விஷயத்தில் இன்னும் நம்ம ஜெபத்தில் தடுமாறுறோம். பற்றாக்குறை இருக்கிறது. 2 வாக்கியத்துக்கு மேலே அந்த ஜெப குறிப்பை உங்களால் சொல்ல முடியல. நீங்கள் தேவையில்லாதலாம் நீங்கள் ஒரு மைண்ட் செட்டோடு தான் வரீங்க. அது இட்ஸ் ஹேப்பனிங் எவ்ரிவேர். அதனால நியாயமாக அது ரைட்டாக அது இன்றைக்கி என்ன குப்பையை கொட்டணும்னு வரும்போது கொட்டிகிட்டு போகிறீங்க. அதுக்கெல்லாம் தடையெல்லாம் இல்லை. ஆனால் இந்த ஜப நேரம், ஜப குறிப்புகளை ஒரு முறையாக நடத்துகிறோங்கும்போது அது நீங்கள் செய்யணும் அவசியம் இல்லை. எல்லோரும் அவங்கவுங்க ஆவியில் நடத்தப்படுற மாதிரி ஜபம் பண்ணுன்னு நீங்கள் செஞ்சிட்டே இருக்கலாம். தட் இஸ் யுவர் ஃப்ரீடம். ஒரு எல்லையில் இருக்கிற மக்களுக்காக, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ணால் உத்தரப்பிரதேசத்தை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியலங்கிறது நிதர்சனமான உண்மை. அது நியாயம் இல்லை. தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணுமா? தெரிஞ்சு தான் ஆகணும். போக போக தெரிஞ்சுக்கணும், கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும். டிவி எதுக்கு பார்க்குறீங்க, எதுக்கு நியூஸ் படிக்கிறீங்க? பெண்களுக்கு படிப்பு வேணும்னு ஜெபம் பண்ணுறோம். பெண்களான நீங்கள் கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தகங்கிறது உங்களுக்கே அப்ளை ஆக வேண்டிய ஒரு விஷயம். ஒரு ஆணுக்கு அப்ளை ஆக வேண்டிய விஷயம். ஆணை விட ஒரு பெண் பிள்ளை படிப்பில் சூட்டியாக இருக்கிறத விட அவள் பெண்ணுங்கிற விஷயத்தை பற்றி வீட்டில் அவளுக்கு படிப்பு இருக்கணும். பாட வகுப்பு உட்கார வச்சு நடத்துகிறாங்களோ அம்மா இல்லையோ, பை ஆப்சர்வேஷன் அண்ட் மானிட்டரிங் த மதர் ஹேஸ் டு கண்டக்ட் girl child properly. பெத்த தாய் மகளை, அவள் ஒரு பெண், தன்னை போல ஒரு பெண், காலப்போக்கிலே தாயாக வேண்டியவள், மனைவியாக வேண்டியவள். தாயாக மனைவியாக இருக்கும்போதே ஏற்கனவே ஒரு தமக்கையாக இருப்பா, தங்கையாக இருப்பா, மருமகளாக மாறுவா. அவள் ஒரு உத்தரம், தன் வீட்டுக்குள்ளே உத்தரமாக இருந்தவள் இன்னொரு வீட்டுக்கு உத்தரமாக மாறுறா. அவள் தனக்குத்தானே உத்தரம். ஷீ இஸ் அ பீம் அன்டு ஹர் செல்ஃப். எல்லாம் பைபிள்லேருந்து தான் அவங்களுக்கு சொல்கிறேன், என் மூளையிலேருந்து ஒன்றும் சொல்லலை. வசனத்தை படிக்கிறேன். இப்போது இன்னொரு
வெளிப்பாடை தாங்க, இல்லை இன்னொரு புரிதலை தாங்க. வெளிப்பாடுங்கிற வார்த்தை சொல்லவே எனக்கு பயமாக இருக்குது. இன்னொரு புரிதலை தாங்க, இன்னொரு வெளிச்சத்தை தாங்கன்னு கேட்கும்போது வசனத்தில் கொடுக்குறாருல்ல, எனக்கு கொடுக்குறாருல்ல. நீங்கள் உங்களை பற்றி ஏன் நீங்கள் வேதத்தை தேட மாட்டேங்கிறீங்க? இன்றைக்கி நான் கரிசனையோடு தான் சொல்கிறேன், உருட்டல் மிரட்டலோடு சொல்ல. நீங்கள் பலவீனமான பாண்டவங்க அறிக்கை பண்ணிங்கன்னா நொறுங்கி போயிடுவீங்க. உபயோகம் இல்லாமல் வேஸ்ட்டாக நொறுங்கி போயிடுவீங்க. நீங்கள் பலவீனமான பாண்டவங்கிற யோசிக்கிறத விட, அந்த ரீஜனுக்கு போகிறத விட, கர்த்தர் உங்களுக்கு பலனாக இருக்கிறாருங்கிற அந்த பகுதிக்கு நீங்கள் வர்றது தான் உங்களுக்கு தலைப்புற விஷயம். பிரைஸ் தி லார்ட். பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. அது ஆண் பெண் எல்லாருக்கும் உரிய தீர்க்க தரிசனம்தான். பெண்களை பற்றி ஜெபிக்கும்போது நீங்கள் எவ்வளோ கேட்டிருக்கீங்க. அதுவும் இந்த சபையில் ராணி கீழே இருந்த அத்தனை வருஷம். எனக்கு தெரியும் என் மனைவியை பற்றி. அவளை விட ஒப்பில்லாத பெண்கள் இந்த உலகத்தில் இருந்ததெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கோம். ரெஃபரன்ஸாக புக்ஸ் வாங்கி போட்டிருக்கோம். ஐடா ஸ்கண்டரை யோசித்து பாருங்கள், மேரி ஸ்லேசரை யோசித்து பாருங்கள், எமி கார்மைக்கில் யோசித்து பாருங்கள். மோஸ்ட் டேஞ்சரஸ் டைம்ஸில் இருந்த மனுஷன் திங்கிற அந்த நரமனிதர்களாக இருந்த அந்த காலத்தெலாம் யோசித்து பாருங்கள். மிஷினரிகளாக போயிருக்காங்களே, சிங்கிளாக போயிருக்கிறாங்க, புருஷனோடு போயிருக்காங்க, பிள்ளைகளோடு போயிருக்காங்களே. ஆண்டவங்களை அப்படி அழைக்கலாங்கிறத சொல்லிவிட்டு நீங்கள் மொக்கையாக வாழக்கூடாது, மூலியாக வாழக்கூடாது. உங்களை அழைத்த எல்லையில் இருக்கிற அந்த காட்டு மிராண்டித்தனம், அந்த அராஜகம், அந்த அத்துமீறல், அந்த வன்முறை, அந்த அறியாமை, அந்த இருள், அந்த சாபம், அந்த துரோகம், அந்த தடுமாற்றம், நீங்கள் ஒரு பீம் தாங்கி பிடிக்கணும். நீங்கள் சுமை தாங்கின சொல்லியிருக்கேனே உங்களுக்கு. You should train yourself to lift many burdens. நான் உங்களுக்கு தேவனுடைய மகிமையில் பிரவேசிப்பதற்கு எல்லாவற்றையும் செய்து முடித்து நின்று அப்பிரயோஜனமான ஊழியக்காரிகள் என்று சொல்கிறது மாத்திரம் இல்லை, எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசிக்கக்கூடிய அத்தனை பெண்கள் அவனுடைய அந்த ஆயத்தம் பண்ணும் அறையில் இருந்தாலும், எஸ்தருக்கு மாத்திரம்தான் அகஸ்வேர் கண்களிலே தயவு கிடைத்தது. She only became the queen of the empire. அதுபோல தான், அதுதான் நம்ம எல்லாருடைய தரிசனம். அடிப்படையிலேயே ஒரு பெண்ணாக இருக்கிற உங்களுடைய தரிசனம் அப்படி தான் இருக்கணும். அதுக்கு தான் you should always learn to develop, cultivate your character. உங்களுடைய குணங்களை நீங்கள் அப்படி தான் நீங்கள் வளப்படுத்தி கொள்ள வேண்டும். வளமை, செழிமை, வளமை. நல்ல ஒரு நஞ்சை நிலமாக 3 போகம் என்ன எத்தனை போகம் போட்டாலும் விளைச்சலின் நிலமாக உங்களை நீங்கள் பயிற்றுவித்து கொள்ள வேண்டும். You have to learn to train yourself. நாய்க்கு பிஸ்கெட் போட்டு வாயடைக்கிற மாதிரி திருப்தி ஆகிடக்கூடாது. எல்லா நெருக்கத்தில் தான் பெண்கள் அவுட்ஸ்டாண்டிங்காக உருவாக்கியிருக்கிறாங்க. பிள்ளைகளை உருவாக்கியிருக்கிறாங்க. ஆண் பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை உருவாக்கியிருக்கிறாங்க. புருஷனை இழந்து சாதிச்சிருக்காங்க, புருஷனோடு சாதிச்சிருக்கிறாங்க. நீங்கள் ஆல்வேஸ் அ ப்ராப்பர் ஹெல்ப் மீட், தகுந்த ஏற்ற துணை. உங்களுக்குள்ளே கரு முட்டை இருக்கிறது. That's a big time truth. உங்களுக்குள்ளே ஒரு கரு அறை இருக்கிறது. நீங்கள் உங்களை பற்றிய சுகத்தை பொது அறிவிலேயே புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் வேண்டிய ஞானத்தை தந்திருக்காரு. இதெல்லாம் பந்தாடிட்டு
அதெல்லாம் கோட்டை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் பலவீனம், யாராவது சாவலப்பழ மாதிரி தூக்கி சுமக்க மாட்டாங்களா எங்களை, அந்த இதுலேருந்து வெளியே வந்தால் தான் 4 பேருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். உங்கள் குடும்பத்துக்கு 4 பேரை விடுங்க, உங்கள் குடும்பத்துக்கே நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். உங்கள் புருஷனுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். உங்கள் பெத்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். முதல்ல உங்களுக்கே நடப்பணமாலாம் வரீங்க, வந்தவனே உட்காடுறீங்க. யோசித்து பாருங்கள், பாண்டிச்சேரியில் நடந்த அந்த மகா துரோகமான செயலுக்கு அந்த முத்தியால்பேட்டில் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பெண்கள் வீதிக்கு வரலையா? பார்த்துருப்பீங்களே டிவியில் எல்லாம். அதாவது என்ன, கல்யாணத்துக்கு போகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துச்சுங்க. அதாவது இருக்கிற நிலையில் வந்துச்சுங்க. அதுக்குள்ளே அப்படியே அக்கினி, வைராக்கியம், வெறி, ஆத்திரம் நின்றுச்சிங்களா? எல்லாம் ஒன்றா நின்றுச்சிங்களா? கூச்சல் போட்டுச்சிங்களா? சட்டத்தை குடியா, எங்கள் கையில் குடியா, நாங்கள் பார்த்துக்குறோம். எங்கள் பொம்பளை பிள்ளைகளை எப்படி அனுப்புவோம்? அவன் வீட்டில் பொம்பளை பிள்ளை இல்லையா? சின்ன வாலி பிள்ளைகளும் பெரியவங்களும் சொல்லலையா? வயசானாங்க நிற்கலையா? அப்படி இங்கே பைப்படி சண்டை மாதிரி நிற்கணும்னு கடவுளுங்க எதிர்பார்க்குறாரா? நான் சொல்லப்போனால் கடவுளை என்னை மன்னிக்கிடும், ஒரு பக்கம் எதிர்பார்க்குறாரு. அரண்களை நிர்மூலமாக்க நீங்கள் யுத்தப்படையாக தெபராவில் உட்காந்து நிற்கணுன்னா இப்படி வந்தவொடனே சப்பானி மாதிரி உக்காந்துக்கிட்டு இடையே பார்த்துக்கிட்டு இது ஆகாது, வேலை ஆகாது. படுகொலியிலேருந்து பாதாளத்துக்கு தான் போகணும், மேலே வர முடியாது. அந்த சூடு சொரணம் உங்களுக்கு தான் வேணும், அந்த வைராக்கியம் உங்களுக்கு தான் வேணும், அந்த தரிசனம் உங்களுக்கு தான் வேணும், அந்த கரிசனம் உங்களுக்கு தான் வேணும். வாயாலாச்சும் சொல்கிறோம்ல சில நேரத்தில், என் உயிரை எடுத்துக்கங்க, என் பிள்ளைய உயிரை எப்படியா காப்பாற்றி கொடுங்க டாக்டர். என்ன பண்ணுறது, சாக போதா, பரவாயில்ல இன்னொன்று பெற்றுக்கிறேன். ஏதாவது பொம்பளை அப்படி சொல்லியிருப்பாளா? அப்படி சொல்ல நம்ம சராசரியை கேட்டிருக்கோம், அங்கேயே சொல்லியிருப்பாளுங்க. அதை பற்றி நம்ம தொங்கிட்டு இருக்க வேணாம். சராசரியான ஒரு பெண் அப்படி செய்ய மாட்டா ஒரு தாய். வாட் டு யூ ஹேவ் டு சே டு கிரைஸ்ட்? இயேசுவுக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதில் என்ன? எப்படி ஜெபிப்பது? அதுக்கு தானே ஆவியானவர் உதவியாக இருக்க. அதுக்கப்புறம் அவருடைய உதவியும் தேடாமல், அவருடைய வார்த்தையும் தேடாமல், அவருடைய சித்தத்தையும் தேடாமல், இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சரியா? அதனால் வளவளா குழான்னு அலப்பிக்கிட்டே இருக்கலாமா? விண்ணப்பம் பண்ணினோம், எத்தனை தடவை விண்ணப்பம் கொடுக்கலாம்? ஊழல் பிடிச்ச ஒரு அரசியலில், அரசாங்க நிர்வாகத்தில் பல முறை விண்ணப்பம் கொடுக்குறோம், வந்தவொடனே குப்பை தொட்டிலாம் போடுறான். பெரிய இது விண்ணப்பத்தை வாங்கி வைக்கிற மாதிரியே அதுவே குப்பை தொட்டி மாதிரி தான். குப்பை அதுதான், நம்ம எதெல்லாம் குப்பையில் கொட்டுறதுக்கு தொட்டி வச்சுருக்கோமோ அது மாதிரி தான் ஒரு பாக்ஸ் வச்சுருக்கான். அது குப்பைக்கும் போகிறதும் உண்டு. கொடுத்தீங்களா? சர்டிஃபிகேட்டை போஸ்டிங் காமிச்சா கூட எப்படியோ மிஸ் ஆகிடுச்சிங்க, இன்னொரு அப்ளிகேஷன் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு வெக்கம் இல்லாமல் கேட்குறான். நமக்கு வயிற்று வலின்னா நம்ம செய்ய தான் வேணும். இல்லை, நீங்கள் சொல்ல வந்த இதை ஃபோக்கஸ் தான். 24/7 சரி, நீங்கள் 70 வருஷம் இருந்தாலும் 80 வருஷம் இருந்தாலும் 100 வருஷம் இருந்தாலும் நீங்கள் பெண்கள் தான். நேத்திக்கு இன்னைக்கு பெண்கள் விசேஷமாக நேத்திக்கணுமா ஆம்பளை அந்த மாதிரியும் நாளைக்கு ஏதோ வேறு ஏதோ ஆற மாதிரி இல்லை. யூ ஆர் ஆல்வேஸ் கோயிங் டு பி எ உமன். அந்த ஐடென்டிட்டியை நீங்கள் மறந்துடக்கூடாது. நீங்கள் நேத்திக்கு விசேஷம் இல்லை, இன்றைக்கி மட்டும்தான் விசேஷம் கிடையாது. உங்களுக்கு வேண்டிய மரியாதைக்காக நீங்கள் நிற்கினீங்கன்னா அந்த மரியாதை என்றைக்குமே உங்களுக்கு இருக்கணும். உங்களுக்கு இன்றைக்கி ஒரு தனி அழகு வேணும்னா அந்த அழகு என்றைக்குமே இருக்கணும். உங்களுக்கு இன்றைக்கி ஒரு குணம் இருக்கணும்னா அது என்றைக்குமே இருக்கணும். சாலமோன் பார்த்த அந்த ரயட்டஸ் லிவிங்கில் அவர் தன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் குணசாலியான ஸ்திரீயை பற்றி ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ண எல்லா பட்டியலிட்ட எல்லா வேலையுமே எல்லா பெண்ணுமே எப்பயுமே செய்கிறதில்ல. ஆனால் செய்ய முடியுங்கிறது தான் விஷயம். செய்கிறாங்கங்கிறதும் ஒரு விஷயம், செய்தால் நலம் என்பது ஒரு விஷயம், செய்யவில்லை என்றால் நட்டம் என்பது ஒரு விஷயம்.
பற்றாக்குறை என்பது விஷயம், உண்மை. ஆனால் அவர்களுக்கு நியமித்ததை செய்யாமல் போனால் வீழ்ச்சி, தாழ்ச்சி, இகழ்ச்சி, சிறையிருப்பு, நியாய தீர்ப்பு. பெண்ணாக இல்லாமல் பேயா மாறினவங்களும் பைபிளில் ஆண்டவர் எழுதலையா? அத்தலியால் மாறலையா? எசபேல் மாறலையா? So they have lost the focus of being a woman, being a proper helpmeet. நாம கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு தான் நீங்கள் தொடர்ந்து உத்தரமாக இருக்கணும், மச்சு பாவப்பட்டதாக இருக்கணும், மேல் கூரை, காவல். பாவம் செய்யறதுக்கு முன்னாடியும் மனுஷிய ஏற்ற துணையை தான் ஆண்டவர் படைத்தார். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு முன்பாகவும் ஆதாமுக்கு ஒரு துணை வேண்டும்னு சொல்லி தான் ஆண்டவர் படைத்தார். அப்பையும் விழாவிலிருந்து தான் எடுத்து படைத்தார். He never redid anything. He never recreated anything naturally. ஆனால் சூப்பர் நேச்சுரலாக நம்ம மறுபடியும் பிறக்க செய்திருக்கிறார். அல்லேலூயா. மறுபடியும் பரிசுத்தாவினால் பிறப்பிக்கப்பட்ட நீங்கள் உங்கள் ஸ்தானத்தை ஏன் இன்னும் பார்க்க தவறிக்கொண்டே இருக்கிறீங்க? உங்கள் தரிசனம், உங்கள் இலக்கு எல்லாம் மட்டமாகவே இருக்கு என்னுடைய பார்வையில். கடவுள் மன்னிக்கணும், நீங்களும் மன்னிக்கணும். நீங்கள் சீயோன் குமாரத்திகள், ஒன்றும் மாற்றிலாம் எழுதவே முடியாது, சிலிப்பிக்கவும் முடியாது, ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, முழு பூஷணியாக சோத்தில் மறைக்க முடியாது. நீங்கள் சீயோன் குமாரத்திகள் தான். பட் ஆனால் உங்கள் தரிசனம் அப்படி இல்லையே. ஒரு சில கிறிஸ்தவ கூட்டத்தில் சினிமாக்காரி மாதிரி தான் இருக்கணும்னு விரும்புகிறாங்க. மற்ற பெண்கள் சினிமாக்காரி மாதிரி இருக்கணும்னு விரும்புகிறாங்க. இதெல்லாம் திறந்துட்டு தாம் பட்ட பாடுனால, தாம் பட்ட நெருக்கத்தினால எல்லாருமே பட்டு தான் வந்தாங்கன்னு சொல்ல முடியாது. 100 பேர்னா 100 பேர் இல்லை, ஒரு சிலர் கரிசனையோடே வந்திருக்கிறாங்க சமூக சேவைக்கு. உலகத்திலே quite a costliest city துபாயில் பெண்களை விடுதலை செய்வதற்கு அங்கே பாடுபட்டு நாசமான பெண்கள் ஒரு கூட்டமாக எழும்பியிருக்காங்க. They have come back to that country and they are rescuing women. ரொம்ப terrorizing situation. அந்த இஸ்லாமிக் நேஷன்ஸில் அப்படி ஒரு கூட்டமான பெண்கள் இருக்கிறாங்க. என்ஜிஓஸ், நான் கெசட்டட் ஆர்கனைசேஷனை சேர்ந்த பெண்கள், எல்லாருமே பிலீவர்ஸ்லாம் சொல்ல முடியாது. தாய்லாண்டில் இருக்கிறாங்க, மியான்மாரில் இருக்கிறாங்க, ஃபார் ஈஸ்ட் நேஷன்ஸில் இருக்கிறாங்க, பிரேக்அவே ரிப்பப்ளிக்ஸ் ஆஃப் ரஷ்யாவில் இருக்கிறாங்க, பிரசீலில் இருக்கிறாங்க, தென் அமெரிக்க நாட்டில் மெக்சிகோவில் இருக்கிறாங்க. Why? நேபாளில் இருக்கிறாங்க. எங்கெல்லாம் ஹியூமன் டிராஃபிக்கிங் நடக்குதோ அங்கெல்லாம் அந்த பெண்கள், அவங்களால் 1-2 பேரை விடுதலையாக்கினாலும் அவங்களுக்கு உடனே எவ்வளோ துரிதமாக மறுவாழ்வு கொடுக்க முடியுமோ அதுக்குரிய பயிற்சி, அதுக்குரிய ஆதரவு, அதுக்குரிய பாதுகாவல் மையம், அதுக்குரிய ட்ரைனிங், அதுக்குரிய மோட்டிவேஷன். ட்ராமடைஸ்ட், புத்தியே பேதலிச்சு போனவங்கள they are bringing back to their senses. எல்லாம் உடம்புலாம் புல்லரிக்குது. சில நேரத்தில் ரொம்ப பயமாக இருக்குது. வாய்க்கு கைக்கு கர்த்தருடைய நாமத்தை உபயோகிக்கிற நாம, ஆவியானுடைய பாஷையை பேசுகிற நம்ம மகா குப்பத்தனமாக வாழ்கிறோம். மோஸ்ட் சீப் ரேட்டட் பீப்புள். அவங்களுக்கு அந்த வைராக்கியம், வாழ்க்கையில் வாங்கின சூடு உழைச்சி ஒரு காலம் உழைச்சி 6 மாதம் 7 மாதம் 8 மாதம் உழைச்சி பணத்தை சேர்த்துட்டு அவங்கள விடுவிக்கிறதுக்காக ஒரு குழுவாக செயல்படுறாங்க. அதுக்கு பிணைத்தொகை ஒவ்வொருத்தருக்கும் thousands of dollars கொடுக்க வேண்டியிருக்கு. அவங்கள விடுவிக்கிறதுக்கு ஒவ்வொரு தலை மேலேயும் ஒரு பிணைத்தொகை இருக்குது, ஒரு பெண்ணினுடைய தலை மேலே.
எத்தனையோ பேர் எழுதி கொடுத்துட்டு பயந்து வேணாம் எங்களுக்கு அந்த விடுதலை வேணாங்கிறாங்க. அவங்க சோர்ந்து போகிறாங்க. உங்களுக்கு ஏங்க இந்த கஷ்டம்? நாங்கள் எல்லாம் ரிஸ்க் எடுத்துக்கிறோம், உனக்கு என்னம்மா, ஏன் உனக்கு விடுதலை வேணாம், இந்த வாழ்க்கையாக அவனுக்கு பிடிக்குமா கேட்குறாங்க. ஜபிக்கவே இன்னும் நீங்கள் உடனே அழுது செஞ்சு ஏதோ நாங்களாம் இம்ப்ரெஸ் ஆகி ரொம்ப அருமையாக ஜெபம் பண்ணாங்க. ஐயோ, அந்த தப்பை நான் ஒரு காலம் செய்ய மாட்டேன். சட்டியில் இருந்தால் தான் ஆப்பையில் வரும். Unless you have a burden, unless you really inform yourself. உங்கள் பொண்ணுக்கு பையன் வேணும், உங்கள் பையனுக்கு பொண்ணு வேணும்னா அக்கு வேறு ஆணி வேறு ஸ்கேன் பண்ணி விசாரித்து ப்ரைவேட்டாக பப்ளிக்காக பிள்ளையை தயார்படுத்துகிறீங்களே. What do you do here for somebody? ரட்சிக்கப்பட்டன்னு சொல்கிற சபைகளில் எவ்வளோ டிவோர்ஸஸ், எவ்வளோ பிரிவினைகள், எவ்வளோ பின்மாற்றங்கள், எவ்வளோ ஒடுக்கங்கள். புருஷன் ரட்சிக்கப்பட்டு மனைவி ரட்சிக்கப்படாமல், மனைவி ரட்சிக்கப்பட்டு புருஷன் ரட்சிக்கப்படாமல், பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் சபைக்கு வராங்க போகிறவங்க, கடன். நீங்கள் ஒரு உத்தரம் நீங்கள் தான் உட்காந்து கேட்கணும். அதான் உட்காரமாக யோசித்தேன். நீங்கள் இது கேட்கணும். ஏசாயா 50ஆம் அதிகாரம் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். எனக்கு தெரியுமே, இருக்காதான் இல்லை, போதிக்கிறேன், எனக்குமே பத்தலை. 50:4 இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. ஒரு வீட்டுக்கு உத்தரமா, உங்களுக்கே உங்கள் வாழ்க்கைக்கு உத்தரமாக இருக்க வேண்டிய நீங்கள் இந்த ஏசாயா 50:4 அப்படியே தாரக மந்திரமாக வேலை செய்யணும். நீங்கள் தொட்டா சொன்னீங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. யூ டோன்ட் ஹாவ் டு ஹாவ் அ நெகட்டிவ் எனர்ஜி. அத்துமீறல், வன்கொடுமை, வன்முறை, இதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்யும், அதிகரிக்க தான் செய்யும்னு வேதம் சொல்லுது. அதிமத்தில் நீங்கள் தேவனை காவலை கேட்கலாம். இப்போ கூட சமீபத்தில் ஜார்க்கண்டில் அந்த ஸ்வீடிஷ் லேடியை எத்தனை பேர் கேங் ரேப் பண்ணிட்டாங்க. எல்லாம் கேட்க சகிக்கலை. அதனால் பெண்கள் அவ்வளோதான் தலையெழுத்து, எல்லாம் சாங்கடி அப்படின்னு அவன் நாடு விடுது. இந்த உத்தரப்பிரதேசத்தில் இவ்வளோ அட்டகாசம் நடக்குது, அங்கே குரல் எழுப்பாமையாக இருக்காங்க. அந்த இஸ்லாமிக் லேடிஸ் போராட்டம் நடத்தாமல் இருக்காங்க. உடன்கட்டை ஏறுதல் நின்று போவதற்கு சட்டமாக இயக்கும்படியாக வில்லியம் கேரி பாடுபட்டார், ஒரு ஆம்பளை. யோசிங்க. சின்ன அளவில் ஆரம்பிங்க. ஐயோ, நீங்கள் நாட்டையே திருத்தவனா, உங்கள் வீட்டை திருத்துங்க, உங்களை திருத்திக்கோங்க. செலவாகணும், செலவழிக்கணும், 2 கான்செப்டும் உங்களுக்குள்ளே இருக்கணும். செலவழிக்கணும். உடனே பணம் இல்லைங்கிற காரணத்தை சொல்ல வேணாம். இதெல்லாம் அது ஒன்று தான் செலவழிக்கிற விஷயமா உலகத்தில். எவ்வளோ காரியம் இருக்குது. There are other things that you can spend. Your time, your energy, your health, your skill. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தயாரிக்கணும் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு. பசங்களானாலும் பெம்பளை பிள்ளைங்களானாலும் முடிஞ்சிருச்சுங்கன்னு உட்காந்துடாதீங்க.
கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் கூட நீங்கள் தான் விசாரித்து எப்படி இருக்குன்னு கேட்கணும். அவங்க இன்றைக்கி ஏற்ற மாதிரி தான் பேசுவாங்க. அதுக்கு நீங்கள் தேவனிடத்தில் உட்காந்து கர்த்தருடைய வார்த்தை தியானித்து பலனை பெற்று சொல்லணும். They have to become proper helpmeet. They have to be a proper husband. They have to fulfill the will of God. தேவ சித்தத்தை வாழ்க்கையில் நிறைவேற்றுன்னு சொல்லித்தரணும். ஓயாமல் அதை சொன்ன சமீபத்தில் உங்களுக்கு ஒத்தாசை வரும் பருவதம் பரிசுத்தாவினை தான். உங்களுக்கு பரிசுத்தாவியானரோடு நீங்கள் இன்னும் இல்லாமல் இது இல்லை. எனக்கு யார் இது சொல்லித்தரா? நான் என்ன ஸ்கூலுக்கு போகிறேன்னா? எனக்கு சொல்லித்தரார், உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாரா? சம்டைம்ஸ் அது மதியினம்தான், அட் தி எண்ட் ஆஃப் தி டே அது மதியினம்தான். இருந்தாலுமே பரவாயில்லையே இவ்வளோ ஆண்டவர் கரிசனையாக இருக்கார் பெண்கள் மேலே, இவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்காரேன்னு நான் யோசிக்கும்போது எங்களுக்கெலாம் அது இல்லையான்னு நான் யோசிச்சிருக்கேன். மட்டித்தனமாக சொல்லுவார், யூ ஆர் சேட்லி மிஸ்டேக்கன். தட்ஸ் நாட் அவர் சப்ஜெக்ட் நவ். ஆனால் தேவன் உங்களுக்காக அவர் புறப்பட்டு வந்தபோதே 2 மைல் தூரத்தோடு தான் வந்தார். உங்களுக்கு இன்னும் 4 மைல் 40,000 மைல் உங்களுக்காக வருவார். அதை நீங்கள் முதல்ல யோசிக்கணும். அவர் தான் வருவார். இன்னார் வர வைங்க, அன்னார் வர வைங்களாம் எங்க கேட்காதீங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு. நீங்கள் அவர்கிட்ட போங்க, அவர் உங்களுக்காக வருவார். யாரெல்லாம் கூட்டி வரணுமோ கூட்டி வருவார், இல்லைன்னா அவரே செய்வார். தோத்திரம். பட் ஆனால் நீங்கள் அவரோடு இருக்கணும், அதான் மேட்ரு. அதுதான் பொம்பளைங்களுக்கு பெரிய கஷ்டம். நீங்கள் தேவனோடு நேரத்தை செலவழிப்பது, தேவனை உங்களுக்காக உங்களோட நடைப்பயணமாக வர வைப்பதுங்கிறது தான் உங்களுடைய வெற்றி. அதுதான் உங்கள் புத்தி. பிச்சை எடுக்கிறதுக்காக பெண்களுக்காக ஜெபம் பண்ணோம். யோசித்து பாருங்கள். அதெல்லாம் நான் யோசித்தேன். எனக்குமே முழுசாக எல்லாமே இம்மீடியட்டாக கலெக்ட் ஆகலை மைண்டில். பொதுவாகவே தன்னை பின்பற்றுகிற திருச்சபை மக்கள் மணவாட்டி நீங்களே மற்றவர்களுக்கு போதனை கொடுங்கன்னு சொன்ன மீட்பர் மணவாளன். அதில் ஒரு பெண்ணுமே பிச்சை எடுக்கிறதுக்கு தேவன் சொல்ல, சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்து தாழ்ச்சியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. பிச்சை எடுக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறது ஓகே, அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுப்பது, அவங்களை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதெல்லாம் ஓகே. நாம் பிச்சை எடுக்கிற நிலைமைன்னு ஒன்று உண்மையாகவே அந்த அளவுக்கு தொட்டுக்கோ தொடச்சிக்கணும் ஆயிடுச்சுன்னா நம்ம வேலைக்கு போகணும். ஆமேன். வேலை கற்றுக்கணும், எதாவது செய்யணும். யூ ஹாவ் டு பி அண்டர். எனக்கு புரிஞ்சதை தான் சொல்கிறேன், எனக்கு புலப்பட்டதை தான் சொல்கிறேன். நீங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்கிற நிலையில் கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் எவனும் கண்டடைகிறான், தட்டுகிறவன் எவனுக்கும் திறக்கப்படும். பிச்சை கேட்காதீங்க. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய், நான் பார்வை அடைய வேண்டும் அப்படி நீங்கள் கேளுங்க. அவங்க அம்மா பெற்றுட்டாங்க துக்கத்தில், யாப்பேசுன்னு பேர் வச்சுட்டாங்க. அவ்வளோதான். நானும் கையை எப்படியே பகவதி பிச்சாந்தேகின்னு போகிறேன்னு அவன் கிளம்பலையே. அவனுக்கு இஸ்ரவேல் அந்த சமஸ்தானத்தில் ஒருத்தனுக்கு புத்தி வந்துச்சு, எங்கள் அம்மா அப்படி பேர் வச்சுட்டாங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையின் சரித்திரத்தை மாற்றுங்க, என்னை ஆசீர்வதிங்க, துக்கம் என்னை தொடராதபடி என்னை ஆசீர்வதிங்க. மெய்யாக ஆசீர்வாதத்தை ஜெபிக்கும்போது உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து 13-14ஆம் வசனம் வரைக்கும் அவசியமான அளவுக்காவது சிதறாமல் சொதப்பாமல் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறதுனால அது ஒரு பட்டியலிட்ட ரகமான ஆசீர்வாதங்கள். அது பழைய ஏற்பாட்டு ராஜாங்க இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள். நமக்கு புதிய ஏற்பாட்டில் இன்னும் எவ்வளோ ஆசீர்வாதங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கே, அதெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம். முதல்ல அதுவுமே சொல்ல வந்தது, நல்ல வேளை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். பெண்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னு நீங்கள் ஜெபிக்கணும். என்ன ஆசீர்வாதத்துக்காக கேட்பீங்க? வாட் டு யூ கன்சிடர் டு பி எ பிளெஸ்ஸிங் அண்ட் டு பி பிளெஸ்ட்?
ரொம்ப பெரிய வீட்டு பாடம். நெக்ஸ்ட் வீக் என்ன, பல வீக்ஸ்க்கு உங்களுக்கு கொடுத்தாலும் திரும்பி நீங்கள் பல விஷயத்தை சீரமைத்து எழுதிட்டு வரணும். இல்லை எழுத தோணாதெல்லாம் திரும்பி புதுசாக ஆட் பண்ண வேண்டியிருக்கும் பட்டியல். எதை நீங்கள் ஆசீர்வாதமாக கருதுறீங்க? ரட்சிக்கப்பட்ட பெண்களே, ரஹபோத் பெனியலின் பெண்களே, நீங்கள் எதை ஆசீர்வாதமாக கருதுகிறீர்கள்? எதை சொல்லி தேவனே எங்களை ஆசீர்வதியும் கேட்பீங்க? நீங்கள் நிதர்சனமாக எழுதணும். ஒன்றும் இப்போ பயப்பட வேணும். ஐயோ இதெல்லாம் கேட்டால் ஆண்டவர் ஏதாவது தப்பான, அவர் என்னத்தனை உங்களுக்கு அவங்க எண்ணமே அவருக்கு ஏற்கனவே தெரியுமே. நீங்கள் எழுத போகிறதும் தெரியும், எழுதாமல் மனசில் விக்கிக்கிட்டு இருக்கிறதும் அவருக்கு தெரியும். நீங்கள் எழுதிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வெற்றி, தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு தெரியாதா? சீஷர்கள் ஒரு நாள் போகிறதுக்கு முன்னாடி ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பானுங்க. அவங்களை இவ்வளோ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, என்ன இவங்களுக்கு கிடைக்கும்? இவங்களுக்கு என்றைக்குமே குரு இருந்துச்சு எனக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் நச்சின்னு பதில் சொன்னார். ஏன் உங்களுக்கு அந்த அறிவு இல்லை? ஏன் அந்த சொரணை இல்லை? ஏன் அந்த புரிதல் இல்லை? ஏன் அந்த வேஷம்? ஏன் அந்த அம்குனித்தனம்? அவரே போட்டு உடைச்சிருவார். நீ எதுக்காக என்னை பின்பற்றி வந்தேன் எனக்கு தெரியும். ஆனால் சொன்னார். அதுக்காக அவங்க எண்ணம் தெரிஞ்சதுனால நீங்கள் எல்லாத்தையுமே என்ன சொல்கிறது, ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் சுருட்டிட்டு என்னை பின்னாடி வாங்கடான்னு சொன்னாரா? சொல்லவே இல்லை. தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்து அனுதினம் என்னை பின்பற்றி வராத எனக்கு பாத்திரனான சீஷனாக இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு அப்படி தான் வரணும்னு சொல்லிவிட்டு அவங்க மனசில் என்னெல்லாம் இருக்குது, ஐயோ என்னத்தெல்லாம் விட்டுட்டோம், என்னெல்லாம் கிடைக்கும், இப்படி போயிடுவோமா திருவோட தூக்கிட்டு அப்படின்னு அவங்களுக்கு என்ன இருக்க தான் செஞ்சிச்சு. அவங்களுக்கு மூஞ்சிக்கு நேராகவே சொன்னார், ஒரு மாற்று துணி எடுத்துகிட்டு போகாத, அதை எடுத்துகிட்டு போகாத, இதை எடுத்துகிட்டு போகாத, பணம் எடுத்துகிட்டு போகாத, பட்டம் எடுத்துகிட்டு போகாத, போ என் நாமத்தை மாத்திரம் எடுத்துகிட்டு போ. இலவசமாக கொடுத்தேன், இலவசமாக கொடுக்கறதுக்கு எண்ணத்தோடு போ. எல்லாம் வேலையை முடிச்சு திரும்பி வந்தாங்க. அப்படியே வயிறுலாம் காஞ்சி போச்சு ஆண்டவர், உதடெல்லாம் வறண்டு போச்சு ஆண்டவர், வெடிச்சு போயிடுச்சு ஆண்டவர். வந்தாங்களா, எல்லாம் கிடச்சிச்சு, எல்லா அடையாளம் அற்புதம் நடந்துச்சு. ஆண்டவர் பார்த்தாரு. ஏதாவது குறை இருந்துச்சாப்பா? ஒருத்தன் கூட சொல்ல. ஆனால் அவனுக்கு இஸ்ரேலேருந்து 430 வருஷம் நான் விடுதலை பண்ணும்போதே அந்த சந்ததி தான் கரெக்டாக அந்த இடத்துல பதில் சொன்னேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த வெங்காயம் கிடைக்கல, வெள்ளை பூண்டு கிடைக்கல, அந்த கொம்மட்டிக்காய் கிடைக்கல, அங்கே இறைச்சி கிடைக்கல அப்படி எவனுமே சொல்லலை. எல்லாமே நிறைஞ்சிருச்சு ஆண்டவரே. நாங்கள் லேலுயா அஸ்தாவிலாம் ஓடிச்சு. நாங்கள் ஆண்டவர் என்ன சொன்னார், இதுக்கெல்லாம் சந்தோஷப்படாதீங்கப்பா, உங்கள் பேர் ஜீவ புத்தகத்தை எழுதப்பட்டிருக்கு, அதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு சொன்னார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கவனிக்க வேண்டியது நீங்கள் இன்னுமே வாழ்க்கையில் கவனிக்கலை. அதனால தான் உங்கள் கவனம் சிதறிட்டே இருக்குது. உங்கள் ஜபத்தில் இலக்கே இல்லை. உண்மையாகவே இந்த 34 குறிப்பில் ஒரே ஒரு குறிப்பை நீங்கள் டார்கெட் பண்ணி சரியாக ஸ்டடி பண்ணி ஜபம் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக ஒரு நற்செய்தி கேட்பீங்க. சின்ன அளவு, ஒருத்தந்தான் விடுதலை ஆனால் ரொம்ப சந்தோஷம். அதுதான் யாரும் செய்ய முடியுது. சட்டம் விடுதலை பண்ண முடியல, சதிகாரங்க செய்ய முடியல, சண்டைக்காரங்க செய்ய முடியல. கர்த்தர் அவங்களை விடுதலை பண்ணுவார். அல்லேலூயா. ஸோ ஸ்டடி எ ப்ரேயர் பாயிண்ட். உங்களுடைய கவலையும் பாரமும் உங்களோட மைண்டை எப்படி திரும்ப ஆக்கிருச்சு, மழுங்க செஞ்சிருச்சு. உங்களால் க்ரியேட்டிவாக திங்க் பண்ண முடியல, உங்களால் இதை விட கூர்மையாக திங்க் பண்ண முடியல. உங்களால் முடியும். இந்தியாவில் இருக்கிற எல்லா பெண்களையும் கர்த்தருக்குள்ளே வழிநடத்த இந்த கூட்டத்தில் இப்போ உட்காந்துருக்க உங்களால் முடியும். அதான் உலகத்தில் இருக்கிற பெண்களையே வழிநடத்த முடியும். நீங்கள் மாத்திரம் கர்த்தர் கைப்படிந்த பெண்களாக மாறிட்டிங்கன்னா, நீங்கள் மாத்திரம் மருவமான பெண்களாக மாறிட்டிங்கன்னா, உலகம் உருண்டு பிறண்டு இங்கே தான் வரும். அல்லேலூயா. இயேசுவின் பாதம் வரும். இல்லை ஒன்றும் உஸ்பேத்தில் நான் அந்த மாதிரி அந்த வித்தை எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச இஷ்டமும் இல்லை. I tell the truth, nothing less than the truth.
ஸோ உங்கள் ஸ்தானத்தை மறுபடியும் தக்க வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்தானத்தில் நிலச்சிருக்கிறது தான் வெற்றி. புதிய ஸ்தானத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறத விட நீங்கள் உங்கள் ஸ்தானத்திலே இல்லாமல் அங்கே இங்கே அலசடிப்படுறீங்களே, யூ கம் பேக் டு யுவர் பொசிஷன், டேக் அப் யுவர் பொசிஷன், Satan will flee. ஓகே, இயேசுக்காக செய்கிற தவக்கால சிந்தனை. தாழ்மை உயர உயர ஆண்டவர் நம்மில் செயல்படும் அளவும் உயரும். தாழ்மை உயர உயர ஆண்டவர் நம்மில் செயல்படும் அளவும் உயரும். நிறைய காவியங்கள் அப்படி இருக்குது. இந்திய காவியங்கள் இருக்குது, வெளிநாட்டு காவியங்கள் இருக்குது. ஒடுக்கப்பட்ட காலங்களிலே பெண்கள் காண்பித்த இந்த மனத்தாழ்மையினாலே அரசர்களே இறங்கி மனம் திரும்பி இருக்கிறாங்க, மாறி இருக்கிறாங்க, சட்டத்தை மாற்றி இருக்கிறாங்க, அவங்க செய்ய நினைத்த தீங்கை செய்யாமல் போயிருக்கிறாங்க. நான் இங்கே கதை சொல்லலை, சரித்திரம் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி பெண்கள் தினம்னால இதை உங்களுக்கு சொல்கிறேன். இது எல்லாத்துக்கும் தான் பொருந்தும். இட் அப்ளைஸ் டு ஆல். குடும்பத்தை ரட்சிப்பின் பாதையில் நடத்துவதும் சிறந்த ஊழியமே. பிரைஸ் தி லார்ட். குடும்பத்தை ரட்சிப்பின் பாதையில் நடத்துவதும் சிறந்த ஊழியமே. அதனால் குடும்பத்தை நீங்கள் விக்கிரகமாக்குங்க நான் சொல்ல மாட்டேன், பைபிள் சொல்லலை. இருந்தாலும் ரட்சிப்பினுடைய 8 அம்சங்களும் உங்கள் குடும்பத்தில் இருக்கா? ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிற புருஷனும், ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிற நீங்களும், ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிற உங்கள் பொண்ணோ பையனும் 8 விதமான விடுதலையும் பெற்றுட்டாங்களா? Has salvation been made complete in your family members? ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. அப்படி உண்மையாகவே அது உண்மையாக இருந்தால் நாம் இங்கே கொடுக்க தான் வருவோம். இன்னும் கொடுக்கலாம் அப்படின்னு வருவோம். என்னை நம்பி அவன் யாருமே கேட்கல, ஆனால் அவங்க நம்பிக்கைக்கு பாத்திரமாக மாறினாங்க. கர்த்தர் எங்களை நம்பி இந்த கனமான ஊழியத்தை எங்களுக்கு கையில் தந்திருக்கிறார் அவங்க சொல்ல வேண்டிய நிலைமை வந்துச்சு. Nobody asked for more, but God found them to be more trustworthy. எல்லாமே உங்களுக்கு உச்சிதமான விஷயங்களை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொல்கிறதுல எனக்கு பெருமையும் இல்லை, தாழ்மையும் இல்லை. I have to do it. I receive it, I do it. ஆனால் நானும் அங்கலாய்த்து யோசிப்பேன், நம்ம சபையில் நம்ம என்ன சொல்லலை? மக்கள் அங்கலாய்த்து அங்கே இங்கேயும் ஓடுறாங்க, அங்கே இங்கேயும் பராக்க பார்க்குறாங்க, இன்னொருத்தரை பார்க்குறாங்க, இன்னொரு சபையை பார்க்குறாங்க, டிவியை பார்க்குறாங்க, என்னென்னத்தையோ மனசில் மனக்கோட்டை கட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே என்ன உங்களுக்கு சொல்லலை? எதோ உங்களுக்கு நான் மறைச்சிட்டேன். கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள். 3வது, பலர் மத்தியில் பிரபலமாகும் ஊழியத்தை தேடாதீர்கள், பல மக்களுக்கு பிரயோஜனமாகும் ஊழியத்தை தேடுங்கள். அல்லேலூயா, பியூட்டிஃபுல். பலர் மத்தியில் பிரபலமாகும் ஊழியத்தை தேடாதீர்கள், பல மக்களுக்கு பிரயோஜனமாகும் ஊழியத்தை தேடுங்கள். இதெல்லாம் ரொம்ப அன்எக்ஸ்பெக்ட். நிறைய விஷயத்தில் சமயத்தில் எனக்கு ஏற்படுற அந்த சவால், அது காண்றது எனக்கு கொடுக்குற ஆறுதல் அன்எக்ஸ்பெக்டட். 2 நாட்களுக்கு முன்பாக இன்றைக்கி இங்கே ஜெபம் நடக்கும்போது அன்றைக்கி பார்த்து என் ஃபோன் சைலண்ட்டில் இல்லை, லைட்டாக சத்தம் வந்துச்சு. இது நம்ம டியூன் இல்லையா, எப்பயுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருப்போமே. இல்லை, அன்றைக்கி பண்ணல, சும்மா தான் முழங்கால் படிட்டு தானே ஜெபம் பண்ணும்போது கேட்டுச்சா பார்த்தேன். ஒரு நம்பர் வந்துச்சு. சரி, எனக்கும் அது ஐடி வரலைன்னா இம்மீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறதில்ல. ஆனால் அன்றைக்கி பண்ணேன். அப்போ ஒருத்தர் என்னை கூப்பிட்டாரு. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேரை சொல்லி கூப்பிட்டேன். உங்கள் பேரில் எத்தனையோ பேர் எனக்கு தெரியும், குறைஞ்சபட்சம் ஒரு 5 பேரை தெரியும். அதில் யார் நீங்கள் எனக்கு தெரியல. அதுக்காக நான் தெரிஞ்ச மாதிரி ஆக்ட் பண்ண முடியாதுல்ல. தெரியல பிரதர். அப்புறம் அவர் எல்லா ஐடென்டிட்டியும் சொன்னார். ஓஹோ நீங்களா அப்படின்னு. அப்புறம் எனக்கு மனசில் ரொம்ப கன்ஃபர்மேஷனுக்காக, நீங்கள் அந்த மனுஷன்தானா? கரெக்டாக சொன்னீங்க, அவரே தான். இப்போ என்ன பண்ணுறீங்க? நான் ஊழியம் செய்கிறேன். ரொம்ப
ஒரு மரியாதைக்குரிய ஊழியர் கீழே ஊழியராக இருக்கிறாரு. that's really powerful. நம்ப முடியல அவங்களால. ஆமாம், எப்படி அங்கே போய் மாட்டினீங்க, எங்கே அப்படி அங்கே போய் சேர்ந்தீங்க, அப்போ நீங்கள் போட்ட வித்து, அப்போ நீங்கள் கொடுத்த ட்ரைனிங். ஜப்பான் நடக்குது, மீதி வீட்டில் பேசிக்குவோம். வந்தாச்சு கோயிலுக்குள்ள. பல மக்களுக்கு பிரயோஜனமாகும் ஊழியத்தை. அன்பிலீவபிள் தான் எனக்கு அது. நீங்களா? இஸ் இட் ட்ரூ? அந்த அசுத்தாவி போன என் மேலே கோவப்படக்கூடாது, ஃபோனை வச்சிடாதீங்க, நான் ஒன்றும் அது ஆமாம் ஏதில் என்ன வெக்கப்பட வேண்டியிருக்கு. அசுத்தாவிலாம் போய் பரிசுத்தாவில் நிறந்து எனக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருக்கிறேன்னொன்னே அப்போ தான் என் நம்பிக்கையை சோத்திரப்பா, நான் யாரா கல்லறிகிறதுக்கு. பல மத்தியில் பிரபலமாக ஊழியத்தை தேடாதீர்கள், பல மக்களுக்கு பிரயோஜனமாக ஊழியத்தை தேடுங்கள். கட்டடங்களுக்குள் மக்களை கொண்டு வருவதல்ல நமது பிரதான நோக்கம், மக்களுக்குள் கிறிஸ்துவை கொண்டு செல்வதே. அல்லேலூயா. வீட்டுக்குள்ளேயும் தான் கிறிஸ்துவ வீடுன்னு இருக்கோம், ஆகாமிய கூடாரமாக இருக்காத வரைக்கும் சோத்துறோம். ஆராதனை கூடம் சொல்லிட்டு உடனே ட்ரம் அடி சத்தம் மாத்திரம் போட்டுறக்கூடாது, அது வேறு டேப் ரெக்கார்டர் போட்டு விட்டுறக்கூடாது. யாரோ உண்மையாகவே அடிச்சு. அங்கே சேவை மனப்பான்மை இருக்கணும். யூ ஷுட் பி ரெடி டு சர்வ் காட் எனி டைம், எனி டே. நீ செயல்படாமல் போனால் உன் கண் முன்னே உன்னை விட பேதைகள் எழும்பி பிரகாசிப்பதை காண்பா. இது காலம் முறை நமக்கு சொல்லிகிட்டே இருக்கார். சமீப காலமெல்லாம் அழுத்தமாக நம்ம சபைக்கு சொன்னார். நீ செயல்படாமல் போனால் உன் கண் முன்னே உன்னை விட பேதைகள் எழும்பி பிரகாசிப்பதை காண்பாய். முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் ஆவாங்க. அது ஆர்பியத்துக்கு கொடுக்குற ஒரு சூடு. என்னைக்கு எப்படி கொடுப்பாருன்னு தெரியாது, சகிச்சிக்கவே முடியாது. மூஞ்சியை பார்த்து தான் சொல்கிறேன். அப்போ ஒரு செட்டு சேர்ந்து நீங்கள் புறணி பேசுவீங்க, நொந்து நூலாயிருவீங்க. இப்போயே மனம் திரும்பி குணப்படுங்க. இப்போயே மனம் திரும்பி குணப்படுங்க. நான் சொன்னது தான். நான் கடவுளை வேலைக்காரன். உலகத்திற்காய் பல காரியங்களை கடினப்பட்டு செய்யும் நீ கிறிஸ்துவுக்காய் எளிதான காரியத்தை கூட கடினம் என்கிறாயே. பல லட்சம் கடன் வாங்கி பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க, என்னென்னத்தையோ செய்கிறீங்க. கிறிஸ்துவுக்காக மிகவும் எளிய காரியத்தை செய்ய முடியாது, கஷ்டமாக இருக்குது. இந்த அழைப்பு எனக்கு இல்லை, நான் பிதாக்களை போல உத்தமன் அல்ல. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சிட்டா, உயர்த்திட்டா இப்படி பண்ணிடுவோம். உயர்த்தின பிற்பாடு தான் பின்னாடி உட்காந்துக்கிறீங்க. எல்லாம் முன்னாடி உட்காந்துலாம் பின்னாடி போயிடுது. ஆம்பளைங்களும் அப்படி தான், பொம்பளைங்க அப்படி தான். பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் ஆற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் தான். காற்று எந்த பக்கம் வீசும், எந்த பக்கம் போகும் தெரியாதுங்கிற மாதிரி எங்கே இருக்குதுங்கன்னே தெரியல. ஓ டியர். உலகத்துக்காய் பல காரியங்களை கடினப்பட்டு செய்யும் நீ கிறிஸ்துவுக்காய் எளிதான காரியத்தை கூட கடினம் என்கிறாய். எல்லாம் கேட்டு பழகிட்டீங்க, மறத்து போச்சு உங்கள் தோல். அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் வருது. இப்போயே சொல்லிடுறேன், முன்னாடியே சொல்லிடுறேன், இப்போ தான் சொல்லிட்டோம்ல, தோத்திரம் நடக்கும். ஒன்றுமில்லாது இருக்கையில் இயேசுக்காய் பல மணி நேரம் செயல்பட்ட பலர் எல்லாம் கிடைத்தவுடன் நேரம் இல்லாதவர்களாகினர். நேரம் இல்லை. பக்கத்தில் இருந்தாலும் நேரம் இல்லை, தூரம் இருந்தாலும் நேரம் இல்லை, வண்டி இருந்தாலும் நேரம் இல்லை, பிளேனே இருந்தாலும் நேரம் இருக்காது, வருமானம் நிறையா இருந்தாலும் துட்டு இருக்காது, கொடுக்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும். ஓ காட். நமக்கு மதிப்பை கூட்டும் திறமைகளை விட 4 பேருக்கு பயன்படும் திறமைகளை நாடுங்கள். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள் எனக்கு முன்னாடி. நமக்கு மதிப்பை கூட்டும் திறமைகளை விட 4 பேருக்கு பயன்படும் திறமைகளை நாடுங்கள். யாருக்கா பிரயோஜனமாக இருக்கீங்களா? சம கேள்வி இல்லை. ஒரு தண்ணி எடுத்து கொடுத்தது போட்டு இப்போ முரசொலியில் போடணும், அதில் இப்போ மாலை மலர், காலை மலர், தின மலர்லாம், அது அந்த கதையெல்லாம் சொல்லலை. பிறருக்கு பிரைஸ் தி லார்ட்.
பிரைஸ் தி லார்ட். சத்தமே இல்லையே. தோவேன்னு கத்துறீங்க, இப்போ சத்தமே இல்லையே. பிறருக்கு பிரயோஜனப்படும் திறமைகளை நாடுங்கள். ஆர் யூ யூஸ்ஃபுல் டு எனிவன்? யோசித்து பாருங்கள். அங்கே தான் வீட்டில் சமைக்கிறோம், ஐயோ பேப்பரில் தான் இப்போ இடம் எப்போ எல்லாம் பற்றி நிறைஞ்சிருது. ஏன் இப்போ பெண்கள் தினம் எப்படி இருக்கீங்க? வியாகுலம் அதை மாதிரி அப்படி நிற்கணுமா? ஜான்சி ராணி மாதிரி நிற்கணும். ஜான்சி ராணி சிலை பார்த்துருக்கீங்களா? பா, கிரேட் உமன், ரியலி எ வாரியர் உமன். ஜான்சி ராணி கதையெல்லாம் நீங்கள் படிக்கணும். பைபிள் கதையெல்லாம் பிடிக்கலன்னா அதெல்லாம் படிக்கணும். ராணி மங்கம்மா, நம்ம திருச்சி டவுன் ஹால், அவங்க கதையெல்லாம் நீங்கள் படிக்கணும். எல்லாம் டெரர் தான். வெள்ளைக்காரனே பார்த்து நடுங்கினது. கொண்டுவிட்டானுங்களே, அவங்களால ஒன்றும் செய்ய முடியலன்னா அந்த அளவுக்கு அவனுங்க கோழைங்க. நின்றுலாம் அவங்களால பதில் சொல்லியிருக்கவே முடியாது. உங்களுக்குள்ளே இருக்கிற பெரியவன் எவ்வளோ காலம் நம்ம சொல்லிவிட்டு இப்படியே பூனை மாதிரி மியா மியா மியான் இருக்கப்புறம் இப்போ கடைசியாக செய்ய போகிறீங்க. எல்லாம் அஞ்சில் இல்லைங்க, ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜோம் பண்ணுங்க. பெண்கள்